இந்த ராகு கேது சாபம், கால சர்ப்பதோஷ சாபம்லாம் உங்களுக்கு எப்படி வருது? மிருகங்களை வதை செய்வதனால். என்கிட்ட பாம்பை நிறைய பேர் அடிச்சு கொள்ளுவான், எல்லாம் பண்ணுவான். இந்த சர்ப்பதோஷம் இதெல்லாமே ஜாதகத்துல வர்றதுக்கு காரணம் என்னன்னு, எந்த ஒரு இந்த பாம்பெல்லாம் நம்மளை எதுவுமே செய்யாது. அது ஓரம் ஓட்டனா அது பாட்டுக்கு போயிடும். அதை பார்த்த உடனே கொம்பை எடுத்துன்னு 10 பேர் ரவுண்ட் அப் பண்ணி அதை போட்டு அட்டின்னு அடிச்சு கொண்டு எல்லாம் பண்ணி இது தான் நமக்கு சாபமா சேரும். இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஜாதக ரீதியா சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, ஜாதகத்துல ஏதாவது ஒரு சாபம் இருந்ததுனாலும் அந்த தசாபுக்தி வரக்கூடிய காலகட்டத்துல நமக்கு வாழ்க்கையில படக்கூடாத பிரச்சனைகள் பட்டுதான் தீருவோம். புரியுதுங்களா? இதை தவிர பூர்வ புண்ணியஸ்தானம், நம்மளோட கர்மா, நம்மளோட இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் தாண்டி ஒருத்த மனுஷன் வெளியில வரான் அப்படின்னா தெய்வ சங்கல்பம் தான். அதனால வாழற காலத்துல உன்னால முடிஞ்ச நல்லதை செய். யாரும் உனக்கு உதவி செய்யின்னு சொல்ல. முடிஞ்சா நல்லது செய், முடியலன்னா கம்முன்னு உட்காந்துக்கோ. போய் அடுத்தவன் குடும்பத்தை கெடுக்காத, அடுத்தவன் குடியை கெடுக்காத. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. சனியோட ஆதிக்கம் வரக்கூடிய காலத்துல நீ செஞ்ச தப்புகளுக்கு சனீஸ்வர பகவான் உனக்கு விளக்கம் கொடுப்பார். அதுல இருந்து உன்னால தப்பிக்கவே முடியாது. யாரும் மாட்டி இது பண்ணவே முடியாது. எவ்வளவு பேரை நான் பார்த்திருக்கேன் பண்ணின அராஜகங்கள், அநியாயங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, தசாபுக்தி மாறும்போது வக்ரமான தசை வரக்கூடிய காலகட்டத்துல அவன் படக்கூடாத கஷ்டங்கள்லாம் படுவான். அதான் உண்மையான விஷயம். யாருடைய பெண்ணு 3 விஷயத்துலயும் ஆசைப்படக்கூடாது. அடுத்தவன் பொண்ணு, அடுத்தவன் பெண்ணு, அடுத்தவன் மண்ணு. 3த்துல நீ ஆசைப்பட்டினாலே ஜோலி முடிஞ்சது, லைஃப் முடிஞ்சது. அவ்வளவுதான் உண்மையான விஷயம். நீ மாத்திரம் இல்ல, உன்னோட அடுத்த ஜெனரேஷன் எல்லாமே முடிஞ்சிடும். அதனால ஞாபகத்துல வச்சுக்கோ. என்னடா ஜோசியர் இப்படி ஆஷா பேசுறான்னு நினைக்காதீங்க. நீனும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்குன்னு நினைக்கக்கூடியதுதான் நான். பாலாஜியை பொறுத்த வரைக்கும் நான் அப்படிதான். நீனும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும். என்னோட இந்த பதிவை பார்த்து ஒரு 2 பேர் திருந்தினீங்க, 2 பேர் மாறினீங்க அப்படின்னா அதுதான் எனக்கு பெரிய கிடைச்ச ஆஸ்கார் அவார்டு. அதனால